தித்திக்கும் காதல் தீயே அத்தியாயம் 43. காலை நேர பரபரப்புக்கு இணையாக தீரனும் முதியனும் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டனர். தீரன் காட்டிய வீடியோவை கண்டு அதிர்ந்த மகி, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் என்னதான் மறைக்கிறீங்க என ஆக்ரோஷமாக தீரனின் சட்டையை பிடித்து வினவினாள். கொஞ்சம் அமைதியா இரமோ, சொல்றோம். நீ பேசாத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுதான் பிரச்சனைன்னு உடச்சு சொன்னா உங்க தலையில உள்ள மகட கீழே இறங்கிருமா மிஸ்டர் உதயன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகி. நீயும் தூரியும் நேத்து மால்ல விட்டு கிளம்புறப்ப நாங்க 2 பேரும் வேலை இருக்குன்னு சொன்னோம்ல என ஆரம்பித்து நேற்று இரவு தாங்கள் செய்ததை கூற ஆரம்பித்தான் தீரன். தூரியும் மகியும் ஆட்டோவில் வீட்டிற்கு புறப்படுவதை பார்த்துவிட்டு இருவரும் தங்கள் பைக்கில் ஏறி எதிர் திசையில் பறந்தனர். இந்த குரு பையில சும்மா விடக்கூடாதுனே, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடியே தூரிய பாப்பா என பைக்கில் பயணித்துக் கொண்டே தீரனிடம் தன் ஆத்திரத்தை கொட்டினான் உதயன். விழுடா, இப்ப அதுக்குத்தானே போயிட்டு இருக்கோம் என ஏற்கனவே உதயன் கண்டுபிடித்திருந்த குரு தங்கியிருந்த இடத்திற்கு முன்னே பைக்கை நிறுத்தினார் தீரன். பைக்கை விட்டு இருவரும் வேக வேகமாக இறங்கி ஆத்திரத்துடன் குரு தங்கியிருந்த வீட்டின் கதவை தட்டினர். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்த குரு வந்து அரைக்கதவை திறந்த அடுத்த நொடி உதயன் விட்ட உதையில் உள்ளே பறந்து சென்றான், விழுந்தான். ஐயோ அம்மா என கத்தியபடி வலி தாங்காமல் தரையிலிருந்து மெதுவாக எழுந்தான் குரு. எவ்வளவு தைரியண்டா உனக்கு, பேடி பயல என கத்தியவாறு அருகில் இருந்த பூஜாடியை எடுத்து குருவின் மண்டையை உடைத்தான் உதயன். உதயனின் செயல் எதிலும் கலந்து கொள்ளாமல் கதவை பூட்டி தாழ் போட்டுவிட்டு ஒவ்வொரு இடமாக ஆராயத் தொடங்கினார் தீரன். நான் என்னடா பண்ண என தலையில் இருந்து வழிந்த குருதியை துரைத்தபடி தடுமாறி எழுந்தான் குரு. நீ என்ன பண்ணியா என மீண்டும் அவன் மண்டையில் ஓங்கி அடித்தான் உதயன். உதயனின் அடி தாங்காமல் மீண்டும் எழ முடியாமல் கீழே விழுந்தான் குரு. வலிக்குதா, இப்ப வலிக்குதா என்றபடி மீண்டும் குருவின் வயிற்றில் எட்டி உதைத்தான் உதயன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீ எதுக்கு என்னை அடிக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா உதயா, சொல்லிட்டு அடிடா என குருதியை சிந்தியபடி திக்கி திணறி கூறினான் குரு. எதுக்குன்னு தெரியலையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல நீயும் உன் கூட்டாளியும் களியமூர்த்தி பொண்ண என்னடா பண்ணீங்க என்றவாறு குருவின் தாடையில் ஒரு குத்து விட்டான் உதயன். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ரீதியில் குருவின் உடைமைகளை எடுத்து அதில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான் தீரன். அதுக்குதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தீரன் பையன் என் உயிர் நாடியில கைய வச்சுட்டானே, இப்ப எதுக்குடா திரும்ப என்ன தொல்லை பண்றீங்க என கடைவாயில் ஒழுகிய குருதியுடன் பேசினான் குரு. ஓ, உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீ பண்ணின கீழ்த்தரமான வேலைக்கு அதை விட பெருசா ஏதாவது செஞ்சிருக்கணும். உன் கூட்டாளி அடிச்சு காட்டுக்குள்ள தூக்கி போட்டது மாதிரி பெருசா பண்ணிருக்கணும்டா. என்னையும் அவனை போல காட்டுக்குள்ள தூக்கி வீசி இருக்கலாம்லடா. அதை விட பெரிய தண்டையா தீரன் எனக்கு கொடுத்திருக்கான். பஞ்சாயத்துல எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றதா தான் சொல்லி இருக்கான். ஆனா எனக்கு HIV ஊசியும் எனக்கு போட்டு விட்டுருக்காண்டா. சாகுறத விட இது கொடுமடா உதியா. பேசாம நீ அடிச்சு இப்பவே கொன்னுரு உதியா, பிளீஸ். நான் பண்ணின குத்தத்துக்கு இது எனக்கு தேவைதான். போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டேன் உதியா என கண்ணீர் சிந்தினான் குரு. அட பாவி அண்ணா, இது வேற பண்ணிருக்கியா என மனதில் நினைத்தவாறு தீரனை ஒருமுறை திரும்பி பார்த்தான் உதயன். கருமமே கண்ணாக தீரன் எதையோ தேடிக் கொண்டிருப்பதை கண்ட உதயன், இந்த மனுஷன் எதைத்தான் முழுசா சொல்லியிருக்காரு என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டு குருவிடம் திரும்பினான். அப்புறம் என்ன புண்ணாக்கு கடை தூரிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு நான் வந்து பேசினப்போ திமிரா பேசினேன். அன்னைக்கு ஏதோ கோபத்துல உன்கிட்ட பேசிட்டேன். மத்தபடி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணது அவகிட்ட மன்னிப்பு கேட்கதான். இதை எவனாவது காதுல பூ வச்சிட்டு இருப்பான், அவகிட்ட போய் சொல்லு என மீண்டும் அவனை அடிக்க ஏதுவாக ஏதாவது கிடைக்குமா என தேடினான் உதயன். ஐயோ, நம்ம குலசாமி மேல சத்தியமா நான் சொல்றதுதான் உண்மை. நான் அந்த பொண்ணுக்கு பண்ணினது பெரிய தப்பு. எல்லாம் காலம் கடந்துதான் என் புத்தியில உரைச்சிருக்கு. எப்படியும் நான் சாக போறேன். எனக்கு அந்த தண்டனை அவசியம்தான். நான் சாகுறதுக்கு முன்னாடி அந்த புள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா அந்த புள்ள கூட எப்போதும் டவுன்கார பிள்ளையும் சுத்தி திரியறதுனால தயங்கி தயங்கி திரியறேன் உதியா. இதான் உண்மை. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழி வாங்கலாம் நினைக்கல. அதோட இந்த ஊர்ல உள்ள ஆஸ்பத்திரியில தான் நான் வைத்தியத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னைய நம்புடா, நம்ம குலசாமி மேல சத்தியம்டா என குரு கதறுவதை நம்ப முடியாமல் எதற்கும் இருக்கட்டும் என வீடியோ எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டான் உதயன். நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா என அப்பொழுதும் தன் சந்தேகம் தீராமலும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்ற நிம்மதியை உறுதி செய்து கொள்ள மீண்டும் வினவினான் உதயன். அவனை விடுவதி, அவன் சொல்றது உண்மைதான் என்றபடி குருவின் மெடிக்கல் ரிப்போர்ட் அடங்கிய ஃபைலை உதயனிடம் நீட்டினான் தீரன். அதை வாங்கி புரட்டி பார்த்த உதயன் குரு கூறுவது உண்மை என புரிந்து அப்பாடா என நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆனால் அடுத்ததாக தீரன் குருவிடம் கேட்ட கேள்வியில் உதயனின் அந்த நிம்மதி பெருமூச்சு பாதியிலேயே அந்தரத்தில் நின்றது. சரி, நீ மன்னிப்பு கேட்கதானே வந்த, நான் நம்புறேன். ஆனா என்னோட கேள்விக்கு சரியா பதில சொல்லிரு. இல்ல
நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் என நிதானமாக குருவிடம் கூறினான் தீரன். ஐயோ தீரா, நீ கேளு, நான் சொல்றேன் என்ற குருவை தூக்கி நாற்காலியில் அமர வைத்து அவனின் கைகளை முதுகு புறமாக வளைத்து நின்றான் உதயன். அவனின் முன்னே வேட்டையாடும் சிங்கத்தின் சீட்டத்துடன் நடை பயின்றபடி, அந்த வீடியோவை என்ன பண்ணன என்றான் தீரன். நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் தீரா. கடைசியா பஞ்சாயத்து நடக்கிற நாளுக்கு நாள் என்கிட்ட பேசினது நீயா? நான் எப்படி உங்ககிட்ட பேசியிருக்க முடியும்? நான் தான் ஊர் முன்னாடி கட்டி கிடந்தானே. அதை கேட்ட தீரன் யோசனையுடன் தன் தாடையை தடவியவாறு, அப்போ அது நீ இல்ல என குருவிடம் கேட்டுவிட்டு, ச எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் என தன் பெண் மண்டையில் அடித்துக்கொண்டு தனக்குள்ளே பேசிக் கொண்டான் தீரன். தீரன் பேசுவது ஒன்றும் புரியாமல், உங்ககிட்ட யாரு என்ன பேசினாங்கனே என கேட்டான் உதயன். உதயனின் அக்கேள்வியை கிடப்பில் போட்டுவிட்டு, இந்த வீடியோ விஷயம் வேற யாருக்கு தெரியும் என குருவிடம் கேட்டான் தீரன். எங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல ஒருத்தனை கொண்டுட்டீங்க. உயிரோட இருக்கிறத நானும் கலியமூர்த்தியும் தான். அதுவும் என் போன்ல மட்டும்தான் இருந்துச்சு. நானே அதை டெலீட் பண்ணிட்டேன். அதை நான் யாருக்கும் ஷேர் பண்ணல. குரு பேசுவதை கேட்டு உதயன் தெளிவானான் என்றால் தீரன் மீள முடியாத குழப்பத்தில் ஆழ்ந்தான். பிறகு குருவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு உதயனின் அறைக்கு வந்து சேர்ந்தனர். நடந்ததை தீரன் கூறி முடிக்க அதை கேட்ட மகி ஆணி அடித்தது போல் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றாள். இதான் மகி நடந்துச்சு. குருவை நான் வீடியோ எடுத்ததான் அண்ணன் உங்ககிட்ட காட்டினாங்க. குரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்கான். நேத்து நைட்டு ஃபுல்லா குரு எங்க கண்ணு முன்னாடிதான் இருந்தான். அவன் எப்படி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்க முடியும் என்று கேட்டான் உதயன். அனைத்தையும் கேட்டு அதீத குழப்பத்துடன் தலையில் கை வைத்தபடி யோசனையில் மூழ்கி இருந்தாள் மகிழ்விழி. நேற்று இரவு நடந்தவற்றை ஒருமுறை திரும்ப வரிசையாக நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாள். எங்க நான் மிஸ் பண்ணேன்? தோரிக்கு மெசேஜ் அனுப்புனது குரு இல்லைன்னா வேற யாரு? வேற யாருக்கு அவன் மேல வன்மம் இருக்கு என தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தாள் மகி. அம்மோ, நீ போய் அவ கிளாஸ்ல தெளிவா விசாரிச்சுட்டு வாயேன் என்றான் உதயன். திரும்பவுமா? போயிட்டு வா, அடுத்து என்ன பண்ண முடிவு பண்ணும்ல என்றான் தீரன். சரி சரி, இருங்க வர என மீண்டும் தூரிகையின் வகுப்பை நோக்கி நடந்தபடி சற்று முன் தீரன் காட்டிய வீடியோவை தொடர்ந்து அவன் பேசியதையும் நினைத்து பார்த்தாள் மகிழ்விழி. அப்ப அன்னைக்கு தீரன் கிட்ட யாரோ எதையோ சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டு இருக்கான். என்னைய கண்ணீர் விட வைக்கிறதுல அந்த ஊர்ல யாருக்கு லாபம்? என்னைய கொள்ள பேர பாத்திருக்காங்களே. ஐயோ, மண்ட சூடாகுதே என புலம்பியவாறு தூரியின் வகுப்பில் சென்று விசாரித்தாள் மகி. தூரியின் வகுப்பு தோழர்கள் கூறியவற்றை கேட்டு திரும்ப வந்த மகியிடம், என்ன சொன்னாங்க துரி கிளாஸ்ல என கேட்டான் உதயன். நல்லாதான் கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தாளா, திடீர்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வெளியே போயிட்டாளா. கன்ஃபார்மா அந்த அட்ரஸுக்கு தான் போயிருக்கா. காலையில கூட உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையும் அவன் கையில தான் இருக்குன்னு மெசேஜ் வந்துருந்துச்சு. இப்ப அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னது, கூட இருக்கிறவங்க வாழ்க்கையுமா? ஆமா, அப்படிதான் வந்துருந்துச்சு. பேசாம நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாமா? நாம இப்படி சும்மா நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அங்க தோரிக்கு ஆபத்து அதிகமாகிட்டே இருக்கு. பிளீஸ். அதானே மகி சொல்றது கரெக்ட் தானே, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம் என்றான் உதயன். என் ஃப்ரெண்டு போலீஸா தான் இருக்கான், அவன் அன்அபிஷியலா ஹெல்ப் கேட்போம் என கூறிவிட்டு தன் போனில் இருந்து யாரிடமோ தள்ளி நின்று பேசினான் தீரன். தன் நண்பனிடம் பேசி முடித்துவிட்டு, பக்கத்துலதான் இருக்கானா, 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லியிருக்கான். நீங்க 2 பேரும் போய் காலேஜ்ல லீவ் சொல்லிட்டு வந்துருங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்க்கலாம் என்றான் தீரன். நீ போய் 2 பேருக்கும் சேர்த்து லீவ் சொல்லிட்டுமா மகி, நான் இங்க அண்ணன் கூட இருக்கேன் என மகியை மட்டும் கல்லூரியின் உள்ளே அனுப்பினான் உதயன். சரி என்றவாறு வேகமாக கல்லூரியின் உள்ளே நுழைந்தாள் மகி. மகி தங்களை விட்டு நன்றாக தள்ளி சென்றதும், என்கிட்ட என்ன கேட்கணும் உதய் என வினவினான் தீரன். அன்னைக்கு உங்ககிட்ட யாரு என்ன பேசினாங்கன்னு என மீண்டும் அக்கேள்வியை கேட்டான் உதயன். ஆபத்து தோரிக்கு மட்டும் இல்ல உதய், மகிக்கும் தான். மகிக்குத்தான் ஆபத்தே. அவளுக்கு வச்ச எலிப்பொறிதான் நானும் தோரியும். அண்ணே புரியலண்ணே. மகி சம்பந்தப்பட்ட வீடியோ ஏதோ அவன்கிட்ட இருக்கு என மெல்லிய குரலில் எங்கோ வெறித்தபடி கூறினான் தீரன். அப்போ மகிய அன்னைக்கு காப்பாத்திருக்கீங்க என அதிர்ந்து நம்ப முடியாமல் சந்தேகத்தை உறுதி செய்ய கேட்டான் உதயன். உதயனின் கேள்விக்கு பதிலாக கசந்த புன்னகையை சிந்தினான் தீரன். மேலும் ஏதோ பேச வாய் திறந்த உதயை தடுத்து தொலைவில் மகி வருவதை கை காட்டினான் தீரன். அங்கு மகி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். கூடவே அவள் அருகில் மனோரஞ்சனும் வந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 44. நகர சூழ்நிலையின் பரபரப்பான சாலையில் சீரான வேகத்தில் செல்லும் ஆட்டோவில் இதயம் கலங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துடன் பயணித்துக் கொண்டிருந்தாள் தூரிகை.
கடந்த 10 நிமிடங்களில் 100வது முறையாக தனக்கு இறுதியாக வந்து குறுஞ்செய்தியை எடுத்து வாசித்து பார்த்தாள். மகியையும் உதயனையும் வகுப்பிற்கு அனுப்பிவிட்டு தன் வகுப்பிற்குள் நுழைந்த தொருகையின் அலைபேசி குறுஞ்செய்தி வந்ததற்கான அடையாளமாய் செல்லமாய் சினுங்கியது. ஒருவித நடுக்கத்துடனே தனது அலைபேசியை எடுத்து பார்த்தவள் அதில் வந்திருந்த செய்தியை கண்டவள் நிற்கும் உறுதி இல்லாமல் உடம்பில் உள்ள சக்தி அனைத்தும் வடித்தது போல தொப்பென்று அமர்ந்தாள் தொரிகை. என்ன பதிலே காணோம்? உன் கூட இருக்கிறவங்களோட நிம்மதியும் என்கிட்ட உள்ள வீடியோல தான் இருக்கு. சந்தேகமா இருந்தா இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த காஃபி ஷாப்க்கு வந்தா ஒரு சின்ன முன்னோட்டம் காமிக்கிறேன். தனியா நீ மட்டும் என்ற செய்தி அவனிடமிருந்து வந்திருந்தது. சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவள் தன் உள்ள படபடப்பை ஒருவாறு சமாளித்து என்னதான் சொல்றான்னு பாத்துடலாமே என்ற தைரிய முடிவுடன் வகுப்பை விட்டு வெளியே வந்தாள் தொரிகை. தொலைவில் மகியும் உதயனும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிய அவர்களுக்கு தெரியாமல் கல்லூரியை விட்டு வெளியே வந்து எதிரே வந்த ஆட்டோவை நிறுத்தி அந்த காஃபி ஷாப் போகணும்னா என்று அதை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினாள் தொரிகை. ஆட்டோவில் பயணித்துக் கொண்டே மீண்டும் அந்த குறுஞ்செய்தியை எடுத்து பார்த்தவள் ஒரு பெரும் மூச்சுடன் தனது அலைபேசியை செயலிழக்க வைத்தாள் தொரிகை. சிறிது நேரத்தில் காஃபி ஷாப்பின் முன்னே நின்ற ஆட்டோவிலிருந்து வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் இறங்கி அந்த காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தாள் தொரிகை. பொதுமக்கள் அதிகமாக அந்த கடையில் இருப்பதை சுற்றுமுற்றும் பார்த்து தனது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு நிம்மதியாக மூச்சு விட்டபடி அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் வெளிகளில் குருவை தேடியபடி அருகில் உள்ள மேசையின் அருகே போடப்பட்டிருந்த இருக்கையை இழுத்து அதில் அமர்ந்தாள் தொரிகை. கண்களில் குருவை தேடியபடி அமர்ந்திருந்த தொரிகையின் முன்னே முரட்டு உருவம் உள்ள ஒருவன் நிதானமாக வந்து அமர்ந்தான். குருவின் வரவை எதிர்பார்த்து இருந்தவளின் முன்னே யாரோ ஒருவன் அமரவும் அதுவரை இழுத்து பிடித்திருந்த தைரியம் காற்றில் பிறக்க மிரண்டு விழித்தாள் தொரிகை. என்ன குரு வருவான் பாத்துட்டு இருக்கியா என தன் முரட்டு குரலில் கேலியாக வினவினான் அந்த முரடன். நீங்க யாரு? நீங்க தப்பான டேபிள்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க என நடுக்கிய குரலில் கூறினாள் தொரிகை. நான் சரியாதான் வந்திருக்கேன் இங்க பாரு என உறக்க சிரித்தபடி தனது அலைபேசியில் இருந்து தொரிகைக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளை அவள் முன்னே காட்டினான் அம்முரடன். அப்போ மெசேஜ் அனுப்பி என்னை மிரட்டினது குரு இல்லையா? நீதானா? யார் நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லையே, எதுக்கு நீ எப்படி மிரட்டுற என படபடப்புடன் பயத்தில் வியர்த்து வழிந்த வியர்வையை துடைத்தபடி தட்டு தடுமாறி வினவினாள் தொரிகை. என்னையே நீ பார்த்ததில்லையா? நல்ல ஞாபகப்படுத்தி பாரு, என்னைய நீ பார்த்திருக்க என்றான் முரடன். அவன் கூறியதை கேட்ட தொரிகை அம்முரடனை நன்கு ஊன்றி கவனித்து பார்த்தாள். அப்பொழுதும் அவளால் அவனை இனம் காண முடியாமல் குழம்பி தவித்தாள். பிளீஸ், எதுக்காக இப்படி பண்ற? உன்னை எனக்கு யாருன்னே தெரியல. என்னை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும் என்று கேட்டாள் தொரிகை. என்ன தெரியலையா? சரி, அதை விடு. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஒரு நைட் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? அசிங்க பிடிச்சவனே. வெக்கப்பட்டா சுகத்தை அனுபவிக்க முடியுமா? ஏற்கனவே ஒருத்த முன்னாடி இன்னொருத்த கூட இருந்தவதானே நீ. வெக்கத்தை பத்தி நீ பேசுறதுதான் சிரிப்பா வருது. அதை கேட்ட தொரிகைக்கு அந்த நேரத்தில் தான் அனுபவித்த வலி, வேதனை, அவமானம், துரோகம் என அனைத்தும் நினைவில் வந்து பலமாக முகத்தில் அறைய சிலிர்த்தெழுந்தாள். அது உன்னை மாதிரி 3 மிருகம் என்னை தாக்குனது. அதை உன்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர என்று எகிரினாள் தொரிகை. பர்றா, இத்தனை வருஷத்துல நல்லா பேச கத்துக்கிட்ட. இந்த காடவன் கிட்ட சிக்கினதுக்கு அப்புறம் எந்த பச்சைக்கிளியும் பறந்ததா சரித்திரமே இல்ல என ஆணவமாக சிரித்தான் காடவன் என்னும் அம்முரடன். அதை கேட்ட தொரிகைக்கு உள்ளுக்குள் குளிர் எடுத்தாலும் அதை வெளிக்காட்டாமல், உன் மிரட்டலுக்கு அடி பண்ணிரால் நான் கிடையாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என தைரியமாக உரைத்தாள். சரி, அப்போ வீடியோவை நெட்ல விட்டுடலாம், என்ன சொல்ற என்றான் காடவன். ஏய், என்னடா ஓவரா சொல்ற? வீடியோ தானே, போட்டா போட்டுக்க. அதனால வர பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதே போல எத்தனை நாளைக்கு உங்களை மாதிரி ஈன பிரிவெல்லாம் என்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை மிரட்ட முடியும்? திருப்பி நாங்க உங்களை எதுக்கு ஆரம்பிச்சோம் தாங்க மாட்டீங்க. இந்த கேவலமான பிளான்ல நீ மட்டும்தான் இருக்கியா, இல்ல இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருந்தாலும் என்னை உங்க மிரட்டலுக்கு அடிப்பணி வைக்க முடியாதுடா பேடி பயல்களா என நிமிர்ந்து அமர்ந்தாள் தொரிகை. ஏய், நடி ஓவரா பேசுற. ஓங்கி ஒரு அற விட்டேன், இந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துருவ. பொட்ட சிறுக்கி, ஒழுங்கா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோ, இல்ல பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். என்னது அறிவியா? அரைஞ்சுதான் பாரு. பொண்ணுங்க நாங்க உங்களை விட உடல் வலிமையில கம்மியானவங்க தான். ஆனா நாங்க வலிமையா மாறணும், உலகம் தாங்காது. பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் நாங்க பொண்ணுங்க. பொங்கி எழுந்தோம் உங்க ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம உறிஞ்சி குடிச்சிருவோம். ஜாக்கிரதை, எதுக்கும் ஒரு அடி தள்ளியே நிறு. இப்ப நான் இருக்கிற வெறிக்கு உன் உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம மிச்சம் இருக்காது, அப்படி குடிச்சிருவேன். அதான் முதலையே சொல்லிட்டேனே, உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட பழிக்காது. போய் வேற வேலை இருந்தா பாரு, போ என இருக்கையை விட்டு எழுந்தாள் தொரிகை. அப்படியா? உன் வீடியோவா பாத்துட்டு
பயப்படாம இந்த பேச்சு பேசுறல, அப்படியே இதையும் பாரு. இத பார்த்துட்டும் இதே போல திமிரா பேசுவியான்னு பாப்போம் என நக்கலாக கூறியபடி தனது அலைபேசியில் ஒரு வீடியோவை ஓடவிட்டு தூரிகையின் முன்னே திருப்பினான் காடவன். அதை கேட்டு அலட்சியமாக காடவனின் அலைபேசியில் பார்வையை பதிய விட்டவள் அதில் விழுந்ததை கண்டதும் அதிர்ந்து பயத்தில் விழி விரித்தபடி மீண்டும் இருக்கையில் அமர்ந்தாள் தூரிகை. இது இது என பயத்தில் தூரிகையின் நாக்கு உலர்ந்து மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. தூரிகையின் பயத்தை கண்டு ரசித்தவன், இந்தா தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையா நிதானமா பாரு என மேசையின் மீது உள்ள தண்ணீர் குவளையை அவள் புறம் தள்ளினான் காடவன். தூரிகைக்கு தண்ணீர் அவசியம் தேவைப்பட்டதால் மறுக்காமல் எடுத்து கடகடவென அரைத்துவிட்டு பயத்தில் முகம் வெளிரி அந்த வீடியோவையும் காடவனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தபடி அவனுக்கு தெரியாமல் மேசையின் கீழே தன் அலைபேசியை மறைத்தபடி மகிக்கு செய்தி அனுப்ப தொடங்கினாள் தூரிகை. சிஸ், ஐம் இன் ட்ரபிள். ஐம் அட் த காஃபி ஷாப். கம் ஃபாஸ்ட் என காடவனுக்கு தெரியாமல் குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு மகி வருவதற்காக பேச்சை வளர்த்து நேரத்தை கடத்த எண்ணி, இதை எடுத்தது யாரு என நடுக்கத்துடன் வினவினாள் தூரிகை. அதை கேட்ட காடவன் திமிராக இருக்கையில் நன்றாக சாய்ந்தமர்ந்தபடி தூரிகைக்கு பதில் சொல்ல முயன்ற நொடி அவனது மற்றொரு அலைபேசி சத்தமிட்டது. அதை எடுத்து காதல் வைத்தவன் மிகவும் பவ்யமாக, இப்பதான் தம்பி பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒத்து வருவா தம்பி? இல்ல தம்பி, இல்ல தம்பி, இனிதான் அதை பத்தி சொல்லணும். சரிங்க தம்பி, சரிங்க தம்பி, அதெல்லாம் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் தம்பி. கொஞ்சம் வீராப்பா பேசுனா இப்பதான் நம்ம ஆதியத்தை காமிச்சிருக்கோம், திகச்சு போய் உட்கார்ந்துருக்கால. கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா தம்பி, அடுத்தாதான். சரிங்க தம்பி என மிகவும் பணிவுடன் பேசிவிட்டு தூரிகையை இகழ்வாக பார்த்தான் காடவன். காடவன் அலைபேசியில் யாருடனோ பேசுவதை வெளி அகலாமல் தீவிர சிந்தனையுடன் கவனித்தபடி இருந்தாள் தூரிகை. அவன் தன்னை பார்த்து இகழ்வாக புன்னகைக்கவும் தனது பயத்தை ஆழ புதைத்துக் கொண்டு, சரி, இதை வச்சு என்ன பண்ண போற? இதையும் நெட்ல போட போறியா? நல்லா போடு. இத பார்த்ததும் என்னை விட்டுன்னு உன்கிட்ட கெஞ்சுவே நினைச்சியா என பயத்தை மறைத்தபடி தைரியமாக இருப்பது போல் திறம்பட நடித்தாள் தூரிகை. அப்படியா? அப்ப அடுத்தத பாரு என சிரித்தான் காடவன். இன்னும் என்னென்ன வச்சிருக்கணும் இந்த இளவெடுத்தவன். ஐயோ அக்கா, சீக்கிரம் வாங்கல என மனதில் வேண்டியபடி கைகள் நடுங்க அடுத்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடி, ஐயோ அக்கா என தன்னையும் மீறி கூவினாள் தூரிகை. டேய் என் அக்காடா, அவளை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என ஆக்ரோஷமாக கத்தியதில் சுற்றி உள்ள சிலர் தூரியை கவனிக்க அதை பார்த்த காடவன், என்னடி ஷோ காட்டுறியா? ஒழுங்கா அடங்கி உட்காரு இல்ல என பல்லை கடித்தான். ஐயோ அக்கா என மனதினுள் அலற்றியபடி கையில் வைத்திருந்த அவனது போனை தரையில் தூக்கி போட்டு உடைத்தாள் தூரிகை. அதை கண்டு சற்றம் அசராமல், நல்லா உடைச்சுக்கோ, மெயின் வீடியோ இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு என அசுரனாக நகைத்தான் காடவன். ஷோ, இவன் சிரிக்கிறதே பயமா இருக்கே என புலம்பியபடி காடவனை பார்க்க அவனின் பெண்ணை பரபரப்புடன் மகி உள்ளே வந்து கொண்டிருப்பதை கவனித்தாள் தூரிகை. சீக்கிரம் வாக்கா என மனதில் நினைத்த அடுத்த நொடி காடவனின் அருகே அவனை நெருங்கியபடி வந்து அமர்ந்தான் முதியன். அதே நொடி காடவனின் மற்றொரு பக்கத்தில் அவனை நெருக்கியபடி அமர்ந்தான் தீரன். அதே நேரத்தில் காடவனின் பின்னே மகி வந்து நின்றாள். அவர்களை பார்த்து சிறிதும் பயப்படாமல் சாதாரணமாக அமர்ந்திருந்தான் காடவன். காடவனை பார்த்த தீரன், யாருன்னு பார்த்தா கடைசியில நீதானா என நிதானமாக புன்னகைத்தான். யாருன்னு இது? ஆட, இவன் அவன்ல என நக்கலாக புன்னகைத்தான் முதியன். அப்படி எவண்டாது என காடவனின் பின்புறம் இருந்த மகி முன்புறம் வந்து அவனை முகத்தை பார்த்தாள். அடடே, நீயா? என்ன வாங்கினது பத்தலையோ என நக்கலாக கேட்டபடி காடவனின் தோளில் இடித்தாள் மகி. அவர்கள் பேசுவதை பார்த்த தூரி, அக்காக்கே இவனை தெரிஞ்சிருக்கு, யாருவன் என தீவிர யோசனையில் ஆழ்ந்தாள். ஏண்டா, வசமா எங்க கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி தைரியமா இருக்க என்றான் முதியன். எல்லாம் இந்த தைரியத்துலதான் என தூரியிடம் காட்டிய வீடியோவை தனது மற்றொரு அலைபேசியில் திமிராக அனைவருக்கும் பொதுவாக காட்டினான். அதை பார்த்த உதயன், தீரன் மற்றும் மகியின் அருகில் நின்றிருந்த மனோரஞ்சன் என அனைவரும் திகைத்து மகியை பார்த்தனர். அவர்களின் திகைத்த பார்வையை கண்டு திமிராக ஆணவத்துடன் நகைத்தான் காடவன். ஆனால் அந்த வீடியோவை கண்ட அடுத்த நொடி மகி கேட்ட ஒற்றை கேள்வியில் மற்றவர்களின் முகம் நிம்மதியை அள்ளி எடுத்து கூடவே இதழோரம் லேசாக வளைந்தது. அந்த கேள்வியில் காடவனின் முகம் பேய் அறைந்தது போல் இருண்டது. அவனின் மனம், இவ பொண்ணுதானா என்ற கேள்வி பெரிதாக வளர்ந்து நின்றது. அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பா மகி